எல்லா அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து நேர்மையான அதிகாரிகளை வந்து பழி வாங்குவாங்க. நான் போய் கன்னியாகுமரி கண்ட்ரோல்ல போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இதே மன அழுத்தத்துக்கு நாளான சார். இதுக்கு பின்னாடி நிறைய பெரிய பெரிய லாபி இருக்கு சார். பெரிய பிக் லாபி. லாபின்னா என்ன தெரியுங்களா? எல்லா அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து நேர்மையான அதிகாரிகளை வந்து பழி வாங்குவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு வட்டம். இது எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆபீசர்னால என்ன வந்து இந்த மாதிரி ஒரு பண்ண வச்சு எனக்கு ஒரு புகார் கொடுக்க வச்சு என் மேல வந்து என்ன பண்ணாங்க, ஒரு அவதூறு வந்து பரப்புனாங்க. ஆனா சஸ்பெண்ட் பண்ணணுமா? சஸ்பெண்டே பண்ணல. நான் போய் கன்னியாகுமரி கண்ட்ரோல்ல போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இதே மன அழுத்தத்துக்கு நாளான நான் கொடுக்கிற புகார் ஒரு பெரிய ஒரு உயர் அதிகாரி மேல நான் கொடுக்கிற புகார். அப்ப இருந்த டிஜிபி மேடம் வந்து லத்திகா சரண் மேடம், அவங்களுக்கு அந்த பெட்டிஷன் அனுப்புறேன். பெட்டிஷன் அனுப்பிச்ச உடனே அதுல நடவடிக்கை எடுக்கிறாங்க. எப்படி? அந்த உயர் அதிகாரிகள் மேலேயோ யாரு மேலேயும் நடவடிக்கை எடுக்கல. என் மேல நான் கொடுத்த மனுவை வச்சுக்கிட்டு என் மேல 3B போட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க, விசாரிக்கிறாங்களாம். நல்லா புரியுதா சார்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? எடுத்துட்டு அது விசாரணை பண்றாங்க. சார் ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா கைப்பட்டா குற்றம், கால் பட்டா குற்றம்.